அஸ்ஸலாமு அலைக்கும். ம், வணக்கம். என்னென்னு சொன்னால் இந்த எலக்ட்ரானிக்ஸ் சீரீஸில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரெக்கார்டிங் சீரீஸில் சரிதானே 4 சாப்டராக நாங்கள் பிரிச்சிருக்கோம். 4 சாப்டராக பிரித்து 4 சாப்டரையும் தனித்தனியாக செஞ்சிருக்கோம். டயோட், 2வது சாப்டர் டிரான்சிஸ்டர், அடுத்தது செயற்பாட்டு விதிவிலக்கி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர், அடுத்தது வந்து லாஜிக் கேட்ஸ், சரியா, தர்க்க கதவங்கள். ஓகே, இந்த 4லையுமே இதில் 20 கொஷின் இதில் இருக்கிற கேள்விகளை நாம் செஞ்சிருக்கோம்னு சொன்னால் ஜேடிஏ சேர்ற தியரி புக்கில் இருக்கிற எல்லா கேள்வியும் செஞ்சிருக்கோம். 20 கொஷின்ஸ். இதுலேயும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 20 கொஸ்டின்ஸையும் செஞ்சிருக்கோம். சரியா, இரண்டும் சேர்த்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை செஞ்சிருக்கோம்னு சொன்னால் 60+ கொஸ்டின்ஸ் செஞ்சிருக்கோம். 21 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 60க்கு மேலே கொஸ்டின் செஞ்சு இந்த பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம். இந்த பாடத்தில் முக்கியமான விஷயம், ஏன் இந்த முக்கியமானது செய்யறோம்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கடைசி டைம் படிப்பிக்கிறதால நிறைய பேர் இது செய்யறதில்ல. ஸோ இந்த பாடத்தில் கட்டாய முறை வரும். அது எலக்ட்ரிசிட்டியோட சேர்ந்து ஆப்ஷனாக வர ஒன்று எலக்ட்ரிசிட்டியை செய்யலாம் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் செய்யலாம். சரிதானே, 3 தொடக்கம் 4 MCQ வரும். ஸோ எவ்வளவுமே அப்படியுமே வரும். ஸோ 7.5 மார்க்ஸ் வந்து எஸ்ஏக்கு, 3 or 4 மார்க்ஸ் வந்து MCQக்கு. டோட்டலாக உங்களுக்கு இந்த 100 மார்க்ஸில் ஒரு 12-13 மார்க்ஸ் கூட அட்லீஸ்ட் 10 மார்க்ஸ் ஆகுது கவர் ஆகத்தான் போகுது இந்த பாடத்தில். ஸோ இந்த பாடத்தை கிளியராக நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா வழங்கப்படுத்தி ஒழுங்காக படித்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நான் சொல்கிற ஒரே ஒரு இது என்னன்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி வீடியோவும் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனால் எலக்ட்ரிசிட்டி எஸ்சி எடுக்கிறத விட இந்த சஜஷன் எலக்ட்ரானிக்ஸ் எஸ்சி எடுத்து செய்கிறது ஈஸி. ஏனென்று சொன்னால் எலக்ட்ரிசிட்டி 25 மினிட்ஸுக்கு போகுதுன்னு சொன்னால் டைம் போகுதுன்னு சொன்னால் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸில் 20 மினிட்ஸில் முடிக்கலாம். நமக்கு ஃபிசிக்ஸ் என்றால் என்ன பிரச்சனை, டைம் தானே பிரச்சனை. அந்த டைமை மிச்சப்படுத்துறேன்னு சொன்னால் நாம் என்ன செய்யலாம்டா எலக்ட்ரானிக்ஸ் எஸ்ஐ எடுத்து செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, ஏன்னா நான் எந்த அனுபவத்தில் சொல்கிறேன், நானும் கூட என்ன செஞ்சேன்னா எலக்ட்ரானிக்ஸ் எஸ்ஐ தான் செஞ்சேன். எலக்ட்ரிசிட்டி எஸ்ஐ வாசித்து கூட பார்க்கல. சரியா, ஸோ அதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்டா எலக்ட்ரானிக்ஸ் ஒழுங்காக படிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, ஏன்னா எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற கண்டென்ட் வந்து குறையத்தான், எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற கண்டென்ட் வந்து குறையத்தான், எலக்ட்ரிசிட்டியில் கொஞ்சம் கண்டென்ட் கூட, சுருக்களும் கூட. ஸோ அதனால கொஞ்சம் பெருசாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் இதில் பெருசாக வரதுக்கு சான்சஸ் இல்லை. கொஞ்சம் விலங்கி எடுத்தோம்னா செஞ்சிடலாம். சரிதானே, ஸோ இவ்வளவு தான் இந்த இதில் செஞ்சிருக்கோம். இதில் ஆஃபர் எப்படி இருந்துச்சுன்னா டோட்டலாக மொத்தமே 2000 rupees தான். கிட்டத்தட்ட 13 தொடக்கம் 14 ஹவர் வீடியோ, 13 தொடக்கம் 14 ஹவர்ஸ் வீடியோ இருக்கு. பெருசாக போர் அடிக்கப்படாத பொருள் என்ன செஞ்சீங்கன்னா பிரித்து 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அப்படி பிரித்து தான் செஞ்சுருக்கேன். ஸோ போர் அடிக்கக்குள்ள வீடியோ முடிஞ்சிடும். சரிதானே, ஸோ அதனால் 13-14 ஹவர்ஸில் கொஷின்ஸும் சேர்ந்து அனுப்பிச்சு. ஸோ அவ்வளோ பெரிய கண்டென்ட் இல்லை, ஆனால் செய்யலாம் ஒழுங்காக. அதுக்கு பிறகு உண்மையாக பார்க்க போனால் இந்த 2000 பெரிய காசு இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு ஹவருக்கு இப்போ இதை வந்து 2000 பிரிச்சாலும் ஒரு ஹவருக்கு எவ்வளோ வரப்போகுது, ஒரு 2000 13 பிரிச்சாலும் 10 பிரிச்சாலும் 200 ரூபா, 150 ரூபா 160 ரூபா கூட வரப்போகிறது இல்லை. ஸோ இது பெரிய காசு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ இது பெரிய காசாக போயிருந்துச்சுன்னா வந்து இதையும் குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை விட உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தால் நீங்கள் நேரடியாக என்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து டவுட் இந்த ஒவ்வொரு ஆளுமே வீடியோ எடுக்கிற ஆட்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் கடைசி எவ்ரி மந்த் எண்ட்ல வர சாட்டர்டே சண்டே இருக்குதானே, சாட்டர்டே சண்டேயில் 2 நாளும் டவுட் கிளாஸ் எடுக்க போகிறேன். சரியா, டவுட்டுக்கண்டே கிளாஸ் எடுத்து
நடத்தப்படும். இப்போ டவுட் இருக்காக என்ன செய்யலாம்னா அதுக்கு முந்தி அனுப்பி நான் ப்ரிப்பேர் ஆகி வந்து உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட கிளாஸ் இட மாதிரி திரும்பியும் என்ன செய்யணும்னா அது அந்த இருக்கிற இதை வந்து ஒழுங்கா திரும்ப செய்யறதுக்கு ஒரு வழிவகுக்கும். மற்றகள் மாதிரி நான் ரிப்ளை பண்ணாமலோ அது செய்யாமலோ இருக்க போறதில்ல. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்டா நம்பி நீங்கள் எடுத்துட்டு நம்பி எடுத்துட்டு உங்களுக்கு வளங்கள் இருந்துச்சுன்னா ஈஸியாக என்னைட்ட கேட்டுக்கொள்ளலாம். சரிதானே? ஸோ இது இவ்வளவு தான் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமானது. நம்மளோட இந்த எலக்ட்ரானிக்ஸில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் தவிரவே என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி செஞ்சிருக்கோம், மெக்னடிக் ஃபீல்ட் செஞ்சிருக்கோம். இந்த 3 யூனிட்டும் இப்படி இதே மாதிரி முழுமையாக செஞ்சிருக்கோம். உங்களுக்கு தேவை இருந்துச்சுனால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? இவ்வளவுதான் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக நான் கதைக்க வேண்டியது.